இந்த ஆடி மாதத்தில் 21வது நாள் 21வது கோயிலுக்கு வந்திருக்கேங்க. இந்த கோயிலுக்கு வந்தது நான் அற்புதம் தான் சொல்லுவேன், அதிசயம்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்தது இந்த கோவிலுக்காக வர கிடையாது. ஆனால் அந்த பெருமாளே வந்து நீ என்னை வந்து பாருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு அதிசயம் வந்து நடந்துச்சுங்க. நான் இன்றைக்கி கோயம்புத்தூர் சலவன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரா கோவிலுக்கு தான் நான் வந்து வந்தேன். சரி, அந்த கோவிலை வந்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். நான் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல, சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நட சாத்திட்டாங்க ராகவேந்திரா கோயில். அப்போது எனக்கே வந்து என்னடா சாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக நிற்கவும் பூக்காரக்கா என்னை கூப்பிட்டு என்னாச்சும் கோவில் பூட்டிட்டாங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க்கா அப்படின்னு. ஆமாம், சீக்கிரம் பூட்டிடுவாங்க, பரவாயில்ல இங்கே பெருமாள் இருக்காரு, போய் தரிசிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. இப்போ காமிச்சாலே அந்த அக்கா தான். பெருமாள் கோயிலா எங்கேக்கா இருக்குன்னு கேட்டேன். இதோ இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கை காமிச்சாங்க. ஸ்ரீ வெங்கடராமனா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து கோவில். இதுக்குள்ளே தான் வந்து பெருமாள் இருக்கார். நீங்கள் உள்ளே போங்க, சாமிக்கிட்ட கேளுங்க, பெருமாளோட கதையே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. நானே எப்படி கேட்குறதுன்னு நினச்சேன். சாமிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற சாமி சொன்னேன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கதையெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரீலில் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். இந்த கோவில் வீடியோ போட்டதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட முழுமையான வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முழுசாக வந்து சாமிக்கிட்ட கேட்டு இதோட கதைகளை எல்லாமே வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். சாமி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அங்கங்கே நான் கட் பண்ணி அதோட டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு கோவில் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். சாமி பேசுகிறத கேளுங்க. திருமலையில் இருக்கிற மாதிரி, திருமலையில் இருக்கிற விக்கிரகம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகத்தை உடுப்பியில் 80 ஆண்டு யார் பூஜை பண்ணியிருக்காங்கன்னா ருக்மிணி தேவியர் பூஜை பண்ணியிருக்காங்க. ருக்மிணி தேவி சாக்ஷாத் மகாலட்சுமி பூஜை பண்ண விக்கிரகம். அது வந்து கோபிச்சந்தன கட்டியில் மத்வாச்சாரியாருங்கிறவர் அங்கே கரையில் மால்ஃபே பீச்சில் கரையில் உட்காந்து தபஸ் பண்ணும்போது அது தெரியாது, அது ஏதோ வெயிட்டுக்காக வச்சுருக்கிற ஒரு இதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கப்பல் வந்து திசை திரும்புவ என்ன எங்கேயும் போகும், அதுக்காக அந்த வெயிட்டுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இல்லை நீ இறக்கி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அதை இறக்கி வைக்கிறாங்க. அதை வந்து அந்த கல்லை உடச்சி பார்க்கும்போது ஏன்னா இவருக்கு வந்து ஞானத்தில் கிருஷ்ணனும் இருக்காங்க. அதை கொண்டு வந்து உடுப்பியில் வந்து ஸ்ரீமத் ஆச்சாரியார் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த பிரதிஷ்டை பண்ணி அவ்வளோ ஆண்டு காலம் பூஜை பண்ணி யார் பூஜை பண்ணியிருக்காங்களோ அந்த இது யாருன்னா ஸ்ரீ விஸ்வேஷ தீர்த்தருங்கிறவர் தான் அதை பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. 8 மாதம் மடாதிபதிகளும் அதை பற்றி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. பரியாயமாக பூஜை நடத்துகிறாங்க. இந்த பரியாய பூஜை நடத்துறதுல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதில் பூஜை பண்ணி அவருடைய தபஸ்னால அதே மாதிரி கிருஷ்ண விக்கிரகம் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி சின்ன